ஏய் எங்கடி போற? ஏய் உன்னை பார்க்க கூட பிடிக்கல. என்னை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். ஏய் பேண்டி வெளில போற? இங்க யார் தாண்டி சண்டை போடல? நான் எங்கேயோ போறேன். இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனோட என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. ஏய் நில்றி. ஏய் இன்னொரு வார்த்தை பேசினா நான் என்ன சொல்லி திட்டுவேன்னு எனக்கே தெரியாது. ஒத்த போடி. ஹலோ ஹலோ மச்சான், சொல்றா. உடனே டிவி போய் பாடுறா. டேய் என்னன்னு சொல்றா? ஏதோ லாக்டவுன் போட போறாங்களாண்டா. என்னடா வளர்ற? நீ முதல்ல டிவியை பாடுறா. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நள்ளிரவு முதல் அடுத்த 21 நாட்கள் நாடு முழுவதும் ஊரடங்கு. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி கையெடுத்து கும்பிட்டு வேண்டுகோள். எங்கேயோ போறேன். இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனோட என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. நமக்கு பிடிச்ச விஷயம் நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஜீவா திரும்ப என்கிட்ட வர வரைக்கும் அதை நம்பினதில்லை. ஏய் எங்கடி போன? எங்கே போன? எங்கே போனன்னு கேட்குறல்ல? ஏய் சாரிடி, நான் உன்னை அடிச்சிடக்கூடாது. ஏய் பக்கத்துல வராத. நீ பண்றது எதையுமே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன். உன் மேல இருக்க லவ்ல அப்படி ரியாக்ட் பண்ணிட்டா தப்பா? இல்ல, நீ என்னை ஹேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட. உனக்கு நான் பண்றது எதுவுமே பிடிக்கல. நீ மட்டும்தான் எல்லாமே நம்புன. உனக்கு ஈகோ. யூ ஆர் அ ஃபக்கிங் மேல் ஷோவனிஸ்ட். அப்பெல்லாம் இல்லடி. உனக்கு கோவம் வந்தா குடிக்க தோணும்ல? பைத்தியம் அறிவில்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. உன்னை ரொம்ப பிடிச்சி தாண்டி லவ் பண்ண, கல்யாணமும் பண்ண. ஆனா நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை போச்சு. எவ்வளவு ட்ரை பண்ணியும் வேலை கிடைக்கல. உன்கிட்ட தோத்துருவேன்னு பயம் இல்லை, லைஃப்ல தோத்துருவேன்னு பயம். அந்த பயம் நீ அடுத்தடுத்து அச்சீவ் பண்ணும்போது ஈகோவா மாறிடுச்சு. ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கலையே.
இதெல்லாம் உன்ட்ட உட்காந்து பேசலான்னா உனக்கு டைம் இல்லை. சரி, என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கிறியான்னு நினச்சி மென்டல் ஆயிட்டேன்டி. அன்னைக்கு அப்படிதான் உன்னொருத்த தப்பாக பேசினான்னு அடித்தேன். ஆனால் அதுவும் ஏன் தப்பு தான் சொல்கிற? நீ இல்லாத இவ்வளோ நேரம் என்னையே தொலைச்சிட்டேன். சொல்ல போனா செத்துட்டேன். ஆன் சைட் போயிட்டா மிஸ் பண்ணுவேன்ல. ஆன் சைட் போய் தான் ஆகணுமா? எனக்கு உன் கூட நிறைய ட்ரீம் இருக்குடி. உன்னை நிறைய லவ் பண்ணணும், நமக்குன்னு ஒரு குழந்தை. என்னால முடியாது ஜீவா. நாம இன்னும் செட்டில் கூட ஆகல. நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்கா? அதுக்குள்ள குழந்தையா? என்னால முடியவே முடியாது. ஏண்டி எல்லாரும் செட்டில் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க? எல்லார் மாதிரியும் நான் இருக்க விரும்பல. ஃபர்ஸ்ட் உனக்குன்னு ஒரு வேலை இருக்கா? இந்த கார் லோன், ஹவுஸ் லோன், இஎம்ஐ, மாசம் என்னால பயந்து இருக்க முடியாது ஜீவா. ஏய் நில்றி, இப்படி கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லாம மூஞ்சி திருப்பி போனா என்னடி அர்த்தம்? நில்றி. கொரோனா காரணமாக தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்தியா முழுவதும் ஊரடங்கில் துப்புரவு பணியாளர்களின் கடின உழைப்பை பாராட்டும் வகையில் மக்கள் தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி அவர்களை ஊக்கப்படுத்த ஒன்றிய அரசு கோரிக்கை வைத்துள்ளது. ஏண்டி எல்லாரும் செட்டில் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் உனக்குன்னு ஒரு வேலை இருக்கா? இந்த கார் லோன், ஹவுஸ் லோன், இஎம்ஐ, மாசம் என்னால பயந்து இருக்க முடியாது ஜீவா. ஹலோ ஜீவா, இஸ் எவ்ரிதிங் ஃபைன் வித் யூ? யா. டீமோட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிக்கோ. கீப் இம் போஸ்டட். யா ஓகே. மச்சான், ஒருத்தனுக்கு வேலை இல்லைனா லைஃப் எப்படி வேணா மாறும்னு இப்போதான் மச்சான் எனக்கு புரியுது. ஏன்டா என்னாச்சு? எப்படியாவது வேலை வேணும் மச்சான். ஆன் சைட் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்? ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர். என்னாச்சு ஜீவா? நத்திங். சொல்லுங்க. லாக்டவுன் முடிகிற வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது ஜீவா. நெக்ஸ்ட் 1 year கஷ்டம்தான். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. டேய், அவன் லாக்டவுன்ல சரக்கு கடைகளை அலைஞ்சிட்டு இருக்கான். நீ வேலை கடையில புலம்பிட்டு இருக்கியா? வெயிட் ஆஃப். டேய் ஆண்டி. டேய் வுஹானில் உருவெடுத்த கொரோனா, இந்தியாவிலும் தொற்று எண்ணிக்கை அதிகரிப்பு. தம்பி இல்லைம்மா? சொல்லுங்கண்ணா. கடைக்கு போகிறேன். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மளிகை சாமான் அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எதனா வேணால் சொல்லுங்கள், வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ, ஒரு நிமிஷண்ணா. ஒரு நிமிஷம் அண்ணா. இந்தாங்கண்ணா, பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. சரிம்மா, வரேன். ஹலோ, என்ன மச்சான், ஒரு ஃபோன் இல்லை? லாக்டவுனில் பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப பிஸி போல. ஏன்டா நீ வேற? ஏன், என்னாச்சு? எனக்கு அவளுக்கு செட் ஆகலடா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பெருசாக தெரியுது. ஏப்பா, லவ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய சண்டை வந்திருக்கோம். அப்போ சார் என்ன பண்ணீங்க? சாரி கிட்ட அந்த சண்டையை சீக்கிரம் சால்வ் பண்ண பார்ப்பேன். இப்போ மட்டும் என்ன உங்ககிட்ட சாரி ஸ்டாக் எல்லாம் போச்சா? அது ஓஹோ,
அதான் கல்யாணம் பண்ணிட்டோமே நம்மளை விட்டு எங்கே போக போகிறான்ற மிதப்பு. டேய் அப்பெல்லாம் இல்லைடா. ரச்சி வாய மூடு. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இந்த பார், சீக்கிரமாக சிஸ்டர்கிட்ட சாரி கேட்டு பிரச்சனைக்கு முடிவு கட்டப்பார். 6 மணிக்கு மேலே கை தட்டினா கொரோனா வராதுன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. நான் கை தட்டணும். ஃபோனை வையே. Go back.